பழைய பாக்கி. கூவுகிற சேவலும்தான் காலங்கடந்து போவதில்லை. ஏர்பிடித்து உழைத்து புட்டா என்னாலும் துன்பமில்லை. சுத்துகிற பூமியில் நித்தம் உசுறு வாழுதப்பா. சத்தியமா உண்ணணும்னா உழைக்க மனம் வேணுமையா. கடவுளே, எல்லாரையும் காப்பாத்தப்பா. இந்த எகத்தாளத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் ஏய் ஒன்னதான் 7 கழுத வயசாச்சு. கல்யாணம் பண்ணி வேற ஒரு குழந்தைய பெத்துட்ட. ஒரு வேலை வெட்டிக்கு போகணும்னு பொறுப்பு இல்ல. ஊரை சுத்தி வேற கடனை வாங்கி வச்சுட்ட. காதுல விழுதா இல்லையா? உன்னை நம்பி 2 பேரும் ரெண்டுத்துக்கு சோறு போட்டிருக்காங்க. ஏண்டா அந்த காலத்துல 10 புள்ள பெத்தோம், யாருகிட்ட கையெழுந்திருந்தில்ல. ஆனா நீ ஒத்த புள்ள பெத்துட்டு ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுட்ட. என்னடா இது? இங்கே பாருங்கம்மா, அந்த காலத்தில் நீங்கள் படிக்கல, ஏதோ விவசாயம் பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த காலத்தில் நான் ஏதோ படிச்சிருக்கேன். என்ன போய் விவசாயம் பார்க்க சொன்னால் எனக்கு பிடிச்ச வேலையை தான் நான் செய்ய முடியும். என்ன செய்ய சொல்கிறா? வேலையை பாருமா. ஏமா இந்த அசிங்கமெல்லாம் நமக்கு தேவையா? நான் என்ன பண்றதுங்க? அவன் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. சுமாருமா. ஏய், சாப்பாடு இருக்கா? ஆமாண்டா, நீ சின்ன புள்ளத்தனமா கடனை வாங்கிட்டு எவன் எப்போ வந்து கழுத்தை பிடிப்பான்னு தெரியாது. தோபாடுறா, கடன்காரங்க வந்துட்டாங்க. நீதான் முருகனா? கடை வச்சிருக்கன்னு கடன் வாங்கின, இதுதான் கடையா? சரி, அதை விடு. பேங்க்ல வாங்கின கடனை எப்போ தர? மாசம் ஆனால் கட்டுவோம். நாங்க கேட்க வந்தது பழைய பாக்கிய. எனக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுங்க, பார்த்து கட்டுறேன். அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு பணம் வந்தா அவ்வளோ. நான் தான் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் நான் போங்க. இவன் திருந்த மாட்டாமா? இது யார்? அது எந்த பேங்க்ல இருந்து வராங்க? வாங்க வாங்க வாங்க, சொல்லுங்க சார். ஐயா, உங்கள் மருமக வள்ளி எங்கள் மகளிர் சுய உதவிக்குழுவிலேருந்து கடனாக பணம் வாங்கியிருக்காங்க. 3 மாதமாக கட்டவே இல்லை. அதை கேட்டு தான் வந்திருக்கோம். அப்படியா? இவன் தான் என் பையன், அது என் மருமக. அவங்க 2 பேருமே நீங்க கேளுங்க. சரி, எத்தனாம் தேதி தான் கட்டுவீங்க? இந்த மாதம் 18ஆம் தேதி கட்டுறேங்க. ஏமா, உங்கள் வீட்டுக்காரரு 18ஆம் தேதி கட்டுறேன்னு சொல்கிறாரு. அதை ஒழுங்காக வாங்கி கட்டதை பாருங்கள். உன்னை பெத்ததுக்கு இன்னும் என்ன அசிங்கப்பட்டு நிற்க போறனோ தெரியலையே. உங்களுக்கு என்ன கஷ்டம்? எங்களுக்கு தான் கஷ்டம். காலம் பூரா இந்த மாதிரி ஊதாரி பிள்ளைய பெற்றுட்டு நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். நானும் என் பிள்ளையும் தான் கஷ்டப்படுறோம். ஏய், என்ன வாய் நில்லுது? அடி. ஓய், நிறுத்து 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 நிறுத்து. வா, எப்படி? ஐயா, நீங்களா? ஆமாண்டா, நான் தான். எங்கிட்ட வாங்கின பணம்? அண்ணா, கோச்சிக்காதீங்கண்ணா. இந்த மாதம் 18ஆம் தேதி உங்கள் பாக்கியை கொடுத்துட்றேண்ணா. கடனை அடைப்பியோ அடைக்க மாட்டியோ எனக்கு தெரியாது. நீ கடன் வாங்கும்போது கொடுத்தே ஒரு பத்திரம், அது உனக்கு கிடைக்காது. நான் வரட்டா? அட பாவி, பெட்டியில வச்சிருந்த நிலத்தை பத்தத்தை எடுத்துட்டு போய் நீ என்னடா பண்ணுட? என் நெஞ்சு வலிக்குதுடா. ஏங்க, 18ஆம் தேதி வர சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி வந்துக்கிறீங்க.
அதுவும் நைட்ல வந்துக்கிறீங்க. ஏய் என்கிட்ட நீ 18ஆம் தேதி தானே சொன்ன? என்கிட்டயும் 18ஆம் தேதி தான் சொன்னீங்க. என்கிட்டயும் 18ஆம் தேதி தான் சொன்னேன். டேய் நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இது குடும்பமா? இது என்ன? இவ்வளவு பேர் கடங்காரங்க வந்திருக்காங்கடா. எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குடா. மனுஷனா நீ? ஏய் என்னங்க கூட்டம்? என்னங்க பிரச்சனை? என்னம்மா போலீஸ்? தெரியலப்பா. நான் தான் ஃபோன் பண்ணேன். இப்ப எதுக்குமா போலீஸுக்கு போன் பண்ண? ஐயா வணக்கம் ஐயா. இவங்கெல்லாம் என் பையனுக்கு கடன் கொடுத்தவங்க ஐயா. ஐயா என் பையன் உங்க எல்லார்ட்டையும் தெரிஞ்சோ தெரியாமலோ கடன் வாங்கிட்டான். அதே 18ஆம் தேதி அவகாசம் கொடுங்க. என் உயிரை வச்சாவது உங்க கடனை தீர்த்துருவேன் ஐயா. இப்ப தயவு செய்து போயிட்டு வாங்க ஐயா. எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அப்புறம் நாங்க பெரிய தான் தரோன்னு சொல்லிட்டாங்க. கிளம்புங்க சார், எல்லாத்தையும் அனுப்பிவிடுங்க. சார் போங்க 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 சார். டப்பாவை நாம வச்சுக்கிட்டு அம்மா அம்மா பசிக்குதுமா. பசிக்குதாப்பா? சரி படுத்து தூங்கு சாமி. அப்பா அப்பா அம்மா பசிக்குதுப்பா. சரி சாமி, இன்னைக்கு ஒரு நாள் பசியை மறந்துரு சாமி. அப்பா நாளைந்து வேலைக்கு போறேன். இப்பதான்ப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. நீ நல்லா இருக்கு. இதே மாதிரி இதே மாதிரி. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். இனிமேல் வாழ்க்கையில் இந்த தப்பை பண்ண மாட்டேன். அப்பா எங்க ஒன்னா சொல்றதா அதை நான் கேட்பேன். அப்பா நீங்க கத்துக்கின விவசாயத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. டேய் தம்பி, என்னடா தயங்கி தயங்கி வர? அந்த காலத்துல விவசாயம் பண்ணவங்க தான்டா இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா இருக்காங்க. நான் சொல்றத கேள்றா. நீ விவசாயத்தை பண்ணுனா உன் பழைய பாக்கி, உனக்குள்ள கடன் தீர்ந்து குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்ப. என் பின்னாடியே வயலுக்கு இனிமே உங்க பேச்சை கேட்டு நான் விவசாயமே பண்றேன்பா. ஒத்த புள்ள பாசத்தில் வந்த கடன் கொஞ்சம் இல்லை. மொத்தத்தில் கடன் வாங்கி சுற்றியது நியாயமில்லை. மற்றவங்கள பார்த்து புட்டு மறைஞ்சு நின்று வாழணுமா? சேர்த்து வச்ச சொத்துக்களை உனக்காக விற்றுப்புட்டேன். பொறுப்பற்று நீ சுத்த உழைச்சதெல்லாம் போனதடா இந்த பழைய பாக்கி. விவசாயி விவசாயி கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி.